கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சரி, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதம் முழுமையிலும் அபிஷேகம் என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல அபிஷேகம் என்ற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிறிஸ்தவ திருச்சபைகள்ல அபிஷேகம் என்ற வார்த்தையை வித்தியாசமான விதங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி இருக்கிறார்கள், அக்கினியின் அபிஷேகம், அந்த மாதிரி வார்த்தைகள், வல்லமையின் அபிஷேகம், புதிய அபிஷேகம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் என்ன பண்றாங்க, பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த அபிஷேகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதை எந்த பதத்திலே நாம் புரிந்து கொண்டு எந்த பதத்திலே அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வாரத்திலையும் அதை தொடர்ந்து நாம் என்ன பண்ண போறோம், சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வேதத்திலே முழுமையிலே வேத பகுதிகள், வேத வசனங்கள் இருக்கிறது. நம்ம என்னைக்குமே சொல்லியிருக்கிறேன், ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, வாசித்து பிடித்து அதை மாத்திரம் படித்து என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொண்டு அதை மாத்திரம் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு வசனம் என்று எடுத்தால் அந்த வசனத்துக்கு என்ன இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய பகுதி அப்படின்னாலே அந்த வசனத்தில் இருக்கிற மேலே இருக்கிற வசனங்கள், கீழே இருக்கிற வசனங்கள். ஸோ அந்த வேத வசன பகுதியிலே அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி வேத பகுதிகள் என்று முழு வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேத பகுதிகளை மூன்றாக நாம் பிரிக்கலாம். என்னன்னு, டிஸ்கிரிப்டிவ் அல்லது டிபிக்டிவ் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் அல்லது டிபிக்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு சம்பவத்தை விவரிக்கக்கூடிய சில வார்த்தைகள், சில வேத வசனங்கள். சம்பவம், என்ன சம்பவம் நடந்தது. இப்போ நம்ம ஆராதனையில் ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். என்ன சம்பவம், 10 குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிட்ட கத்தி கூப்பிடுறாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை போய் யாருக்கிட்ட காட்டுங்க, ஆசாரிட்ட காட்டுங்க. அது என்னது, நடந்த ஒரு சம்பவம். அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் ஒரு வசனத்தில் அடங்கவில்லை. அது எத்தனை வசனத்தில் இருக்கிறது, பல வசனங்கள் அதில் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னா லூக்கா, நம்ம எதுலேருந்து வாசித்தோம்னா லூக்கா 17வது அதிகாரத்திலேருந்து நம்ம அதை வாசித்தோம். அந்த சம்பவம் எங்கேருந்து இருக்குதுன்னா 12வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரை உள்ள அந்த வசன பகுதியில் அது இருக்கிறது. ஸோ அப்போது அங்கே நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி தெரியணும்னா 12லேருந்து 19 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு என்ன பண்ண முடியாது, அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி வேதம் முழுமையிலும் நிறைய சம்பவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. அது பேரு டிஸ்கிரிப்டிவ் அல்லது டிபிக்டிவ் பேசேஜ். ரெண்டாவதாக பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னா என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள். அப்படின்னா என்னன்னா, இதை செய், இதை செய்யாதே. ஸோ இது தேவன் கொடுத்தது, இயேசு கொடுத்தது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் நாம செய்கிற காரியங்கள் இயேசு சொல்லி இருக்கிறாரா, இயேசு சொன்னதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இயேசு சொல்லாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடக்கிற எல்லாமே நாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சபையில் போதகர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு, 1 கிலோ கல்லுப்பு வாங்குங்க, கல்லுப்பை தரையில் போட்டுட்டு அந்த கல்லுப்பு மேலே ஒரு துணியை போட்டுட்டு அது மேலே நெடு முழங்கால் போட்டு என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். இதை ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க, சிலர் செஞ்சிருக்கிறாங்க. இது இயேசு சொன்னதா?
நீங்க உடனே என்ன, இந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இந்த சர்ச்சில் சொல்றாங்க, அந்த சர்ச்சில் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. இயேசு அப்படி சொன்னாரா? 1 கிலோ கல் உப்பு வாங்கி அதை போட்டு அந்த உப்பு மேல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா? இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் இந்த உலகத்திற்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. கல் உப்பை போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு ஒரு நாள் என்ன பண்ணல, சொல்லவில்லை. அப்போ இயேசு சொல்லாததை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயேசு சொன்னதாக நினைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதத்துல இல்லாதவைகள் இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் என்ன பண்ணப்படுகிறது? பின்பற்றப்படுகிறது. சில வார்த்தைகள் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முழங்கால் யுத்தம். என்ன யுத்தம்? முழங்கால் யுத்தம். அந்த மாதிரி பைபிள்ல அந்த வசனம், அந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது. இதை யார் ஏற்படுத்தி இருக்கிறார்? ஒருத்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை திருச்சபைகளில பரப்பி என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாம் நேடும் முழங்கால நின்று என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணணும்? பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும். அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி இயேசு எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்கிறாரு, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, வானமண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது பவுல் சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? அமெரிக்காவில் சபையில் ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்புனா, நம்முடைய சபை இருக்கிற அந்த மேலே இடத்துல போய் என்ன பண்ண போறோம்? வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகளை என்ன பண்ண போறோம்? கட்டி ஜெபம் பண்ண போறோம். அதனால ஒரு ஃப்ளைட்டை ஒன்று என்ன பண்ண போறேன்? ரெடி பண்ண போறேன். யார் யாரெல்லாம் வரீங்க? நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி, சபைக்காக புக் பண்ணி, அந்த ஃப்ளைட்டை பறக்க வச்சு நம்ம சபை இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ண போறோம்? 7 ரவுண்டு சுத்த போறோம். எல்லாரும் என்ன பண்ண போறோம்? கையை நீட்டி நம்ம சபை மான மண்டலத்தில் இருக்கிற எல்லா கிரியை பொல்லாத ஆவிகளை கட்டி என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்ல, சபை மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? காசெல்லாம் கொடுத்து எல்லாரும் ஃபுல்லாக ஃப்ளைட் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல் ஃப்ளைட்டு ஏறி ஏர்போர்ட்லேருந்து அந்த ஃப்ளைட்டை பறக்க வச்சு, ஏர்போர்ட்டு கவர்மெண்ட்டில் அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க சபைக்கு மேலே இருக்கிற அந்த ஏரியாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சுற்றி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு இயேசு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? என்ன சொன்னார் இயேசு சீஷர்களை பார்த்து? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்னாக்குங்கள்? சீஷராக்குங்கள். ஸோ இவங்களுடைய வேலை என்ன? போய் எல்லாருக்கும் யாரை பற்றி சொல்லணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். இதை தான் இயேசு சொன்னார். இயேசு சொன்னதை என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. ஆனால் இயேசு சொல்லாததெல்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது? செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் திருச்சபை, அநேக திருச்சபையில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ நீங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யறாரு, உங்களை செய்ய சொல்றாருன்னா நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இதை இயேசு சொல்லி இருக்கிறாரா? இயேசுனுடைய வாயில் வந்த வார்த்தைகள் இவைகளை சொல்லி இருக்கிறதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இதை செய், இதை செய்யாதே. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். மூன்றாவது வெளிப்பாடு, ரெவலேட்டரி பேசேஜ். வெளிப்பாடு உள்ள வேத வசனங்கள் அல்லது வேத வசன பகுதிகள். என்ன வெளிப்பாடு? யாரை பற்றிய வெளிப்பாடு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை பற்றிய வெளிப்பாடு, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு, தேவனை பற்றிய வெளிப்பாடு, ஆவியானவரை பற்றிய வெளிப்பாடு. அதற்கு நிறைய வசனங்கள் வேதத்திலே இருக்கிறது. அந்த வசனங்கள் மூலமாகத்தான் நீங்க யாரை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவரை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும், இயேசுவை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நன்றாக என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது இந்த பகுதிகள் இதுன்னு நமக்கு என்ன தெரியணும்? வேறு பிரிச்சு பார்க்க தெரியணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது, படிக்க கூடாது. சரி, இப்போ இந்த வேதத்துல தான் நம்ம என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் என்ற வார்த்தை என்ன, இது எப்படி வந்தது? ஸோ அபிஷேகம் என்று சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? அபிஷேகம்னா என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? அடையாளப்படுத்துதல். ஒரு காரியத்துக்காக அவங்க என்ன பண்ணப்படுறாங்க?
முன் குறிக்கப்படுறாங்க, அல்லது அழைக்கப்படுறாங்க, அல்லது அடையாளப்படுத்தப்படுறாங்க, தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள், அல்லது நியமிக்கப்படுகிறார்கள். அனாயிண்டிங் அப்படின்னா ஐடென்டிஃபையிங், அல்லது அனாயிண்டிங் அப்படின்னா அப்பாயிண்டிங், அனாயிண்டிங் அப்படின்னா காலிங். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணப்படுறாங்க? அடையாளப்படுத்தப்படுறாங்க. யார் யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்கள் அடையாளப்படுத்தப்பட்டாங்க? ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். அப்போ பெரிய ஜனக்கூட்டம், இஸ்ரவேல் என்ற பெரிய ஜனக்கூட்டம் இருந்தாலும் அந்த ஜனக்கூட்டத்திலே ஒரு சில மனிதர்கள், கொஞ்சமான, மொத்தமா எடுத்துக்கிட்டா ஒரு 200 பேரு அல்லது 300 பேரு, இவங்கள தான் என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. நான் குத்து மதிப்பா சொல்றேன், நீங்க உடனே பைபிள்ல போய் ஆராய்ச்சி பண்ணி நீ அவ்வளோலாம் இல்லை, நீங்க தப்பா சொல்லி அப்படி சொல்லிட்டாதீங்க. நான் குத்து மதிப்பா சொல்றேன். ஸோ இத்தனை பேரை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த எண்ணெயை வார்த்து அல்லது அந்த தைலத்தை வார்த்து அவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த அடையாளம் எதற்காக? அவர்கள் தேவனுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த நோக்கத்தை அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆசாரியன் என்ன நிறைவேற்றணும்? ஆசாரியனுடைய வேலை என்ன? தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் நிற்கணும், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லணும், தேவ ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளை, அந்த பலிகளை தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணணும்? ஏறெடுத்து படைக்க வேண்டும். இது ஆசாரியனுடைய வேலை. தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை அடிப்பிரளாமல், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மாறாமல், அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மை மாறாமல், அந்த வார்த்தையில எந்த கலப்படமும் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கணும்? ஜனங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் யாருடைய வேலை? தீர்க்கதரிசியுடைய வேலை. ராஜாக்களுடைய வேலை என்ன? தேவ ஜனங்களை தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி என்ன பண்ண வேண்டும்? வழி நடத்த வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் அபிஷேகம் என்பதற்கான ஒரு அர்த்தமாக பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். சரி, புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் அபிஷேகம் பண்ணணும்னா எதை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க? ஒரு எண்ணெய் அல்லது ஒரு தைலத்தை வச்சு என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்க. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதற்கு பரிசுத்த ஆவியை ஒப்பிடுறோம்? எண்ணெய்க்கு ஒப்பிடுறோம், அல்லது பரிசுத்த ஆவியை ஒரு தைலத்துக்கு என்ன பண்றோம்? ஒப்பிடுறோம். அப்படி ஒப்பிடலாமா? சொல்லுங்க. உடனே அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால் பரிசுத்த ஆவிக்கு அது ஒப்பிடப்படுகிறது. நீங்க தேவனை எந்த ஒரு பொருளுக்கும் என்ன பண்ண முடியாது? ஒப்பிடவே முடியாது. அப்படி நீங்க கடவுளை ஒரு பொருளுக்கு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா நீங்க தேவ தூஷணம் பண்ணீங்கன்னு அர்த்தம். தெரியுமா? கடவுளை எந்த ஒரு பொருளுக்கு இணையாக நீங்க என்ன பண்ண முடியாது? ஒப்பிட முடியாது. அப்போ நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று, பரிசுத்த ஆவியினாலே ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் எண்ணெயினாலே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், தைலத்தினாலே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்படின்னும் போது நீங்க பரிசுத்த ஆவியை எண்ணெய்க்கோ தைலத்துக்கோ ஒப்பாக என்ன பண்றீங்க? சொல்றீங்கன்னு அர்த்தம். இப்போ இயேசு தன்னுடைய வாயால சொன்னது என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பத்திலாம் அவர் என்ன பண்ணல, பேசல. அவர் என்ன சொன்னார்னா பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணப்படுவீர்கள்? ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வந்தது? புதிய ஏற்பட்ட காலங்களில் ஒருத்தர் வேத வசனங்களை சரியா படிக்காம என்ன பண்றாங்க? இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்றாங்க? அவங்க பயன்படுத்துறாங்க. சரி, இப்போ அபிஷேகம்ன்ற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் இல்லையா அப்படின்னா இருக்குது. இயேசு அதை பத்தி சொல்லலையா? சொல்லி இருக்கிறாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுதான் நாம இப்ப சொல்றோம். நான் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுறேன்னா இல்ல, அபிஷேகத்துக்கு எதிராக பேசுறேன்னா இல்ல. ஆனா பரிசுத்த ஆவியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு பார்க்கலாமா? லூக்கா 4வது அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க.
இப்போ பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம்னா ஒருவர் என்ன பண்ணப்படுகிறார்? அடையாளப்படுத்தப்படுகிறார். எதற்காக? தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றும். அதே போலதான் இப்பவும் அதே கண்ணோட்டத்தில் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அபிஷேகம் என்பது ஒருவர் அடையாளப்படுத்தப்படுகிறார், அவர் எந்த நோக்கத்துக்காக அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்ப இயேசு என்ன சொல்றார் பாருங்க, லூக்கா 4:18-20. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாருங்க, இது இயேசு இதை எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏசாயா 61:1 இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாரு? அவர் கோட் பண்றார். கோட் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி சொன்னதை இங்கே என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். புரிஞ்சுக்கணும், இது இயேசுவாக சுயமாக சொன்ன வார்த்தைகள் கிடையாது. இதை நிறைய பேர் இயேசு சுயமா சொல்லாருன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இயேசு ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்தை என்ன பண்றாரு? இங்க வாசிக்கிறார். எங்க வாசிக்கிறார்? ஜப ஆலயத்துக்கு போறார். ஜப ஆலயத்துக்கு போகும்போது அங்க என்ன பண்ணப்படும்? ஜப ஆலயத்துல தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகமம் என்ன பண்ணப்படும்? வாசிக்கப்படும். அப்போ இயேசு போன அன்னைக்கு அவர் கையில் என்ன கொடுக்குறாங்க? அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை கொடுத்து அதை திறந்து என்ன பண்ண சொல்றாங்க? வாசிக்க சொல்றாங்க. அப்போ இயேசு அந்த தோல் சுருளை என்ன பண்றாரு? ஓபன் பண்ணி இந்த வசனத்தை வாசிக்கிறார். புரியுதுங்களா? நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்குவாங்க? இயேசு சொன்னாரு கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாருன்னு. சரி, அப்போ இயேசு தீர்க்கதரிசி சொன்னதை என்ன பண்றாரு? இந்த இடத்துல வாசிக்கிறாரு. என்ன வாசிக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்போ இது அவர் என்ன சொல்லல? பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லல. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர்னு சொல்றார். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப இங்க இயேசு யார சொல்றாரு? தேவன் பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் சேர்த்து என்ன பண்றாரு? சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியே யார் மேல் இருக்கிறார்? என் மேல் இருக்கிறார். ஏன்னா திருத்துவத்துல ஒருவர் யாரு? இயேசு. திருத்துவத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 பேர் யாரு? பிதா, பரிசுத்த ஆவி. இப்ப பிதாவும் பரிசுத்த ஆவியும் அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஆவி நிலையில இருக்கிறாங்க. இப்ப இயேசு மாம்ச நிலையில என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை என்ன பண்றாரு? சொல்றாரு. ஏசாயா சொல்லும் போது எப்படி சொன்னாரு? ஏசாயா சொல்லும் போது கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறான். ஏசாயா சொல்லும் போது எந்த அர்த்தத்துல சொன்னாரு? திருத்துவ தேவன். ஆனா திருத்துவ தேவன் அர்த்தத்துல சொல்லல. அவங்களுடைய புரிதல் என்னன்னா, தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அந்த தேவ ஆவி என் மேல் இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். விளங்குதா நான் சொல்றது? புரியுதா இல்லையா? நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நான் யாருகிட்டயோ பேசுற மாதிரி இருக்குது. ஏசாயா சொல்லும் போது அவங்களுடைய புரிதல் என்ன? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அந்த நேரத்தில் தேவன் எப்படி இருந்தார்னா திருத்துவ தேவனாக தான் இருந்தார். அவர் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் யார் தான்? திருத்துவ தேவன் தான். ஆனால் ஏசாயா கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொல்லும் போது தேவனை குறிப்பிடுகிறார். புரியுதுங்களா? கர்த்தரை குறிப்பிடுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவி யார் மேல இருக்குது? ஏசாயா மேல இருக்குது. ஏசாயா மேல இருக்கிறது. ஏசாயா சொன்னதை இப்போ இயேசு இங்க என்ன பண்றாரு? அந்த ஜப ஆலயத்துல என்ன பண்றாரு? வாசிக்கிறார். அப்போ சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? என்ன பண்ணணும்? யாருக்கு? தரித்திரருக்கு. சோ ஏசாயா என்ன சொல்லி இருக்கிறாரு? கர்த்தருடைய ஆவி என் மேல் என்ன பண்ணி இருக்கிறார்? என்ன பண்ணி இருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி ஆகிய என்னை தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அடையாளப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? தரித்திரருக்கு என்ன சொல்லணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. அடுத்தது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும். அப்போ யாரெல்லாம் இருதயத்திலே நறுங்குண்டு இருக்கிறார்களோ, இருதயத்திலே உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் என்ன ஆகணும்? குணமாக்கப்பட வேண்டும். அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? விடுதலை கிடைக்க வேண்டும். அப்புறம் குருடருக்கு என்ன கிடைக்க வேண்டும்? பார்வை கிடைக்க வேண்டும்.
நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை என்ன பண்ண வேண்டும்? பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி கொடுத்து உட்கார்ந்தார். கண்களும் நோக்கமாயிருந்தது. சோ அந்த புஸ்தக சுருள்ல இருக்கிறத வாசிட்டு என்ன பண்ணிட்டாரு? உட்கார்ந்துட்டார். இப்போ இது இயேசு இதை சொல்லும் போது என்ன நடக்குது? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது யார் மூலமா நிறைவேறுகிறது? இயேசு மூலமாக நிறைவேறுகிறது. ஏன்னா இயேசு அவர் என்ன பண்றாரு? உண்மையாக ஏசாயா சொன்னதை அப்படியே இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? வாழ்ந்து காட்டினார், செய்து காட்டினார். அல்லேலூயா. இப்போ இயேசு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாரா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? தரித்திரருக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்புறம் இருதயம் நறுங்குண்டவர்களை என்ன பண்ணணும்? குணமாக்கணும். சிறைப்பட்டவர்களை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். குருடருக்கு என்ன கொடுக்கணும்? பார்வை கொடுக்கணும். நொறுங்குண்டவர்களை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை என்ன பண்ணணும்? பிரசித்தப்படுத்தணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். யார் செய்யணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் செய்யணும். இப்ப இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்து அப்படின்னா பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில மேசியான்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். மேசியா அப்படின்னா யாரு? ராஜான்னு அர்த்தம். மெல்கி மேசியா. இயேசுவுக்கு என்ன பேரு? மெல்கி மேசியா. மெல்கி மேசியா பழைய ஏற்பாட்டு காலங்களில் ராஜாக்கள் என்ன பண்ணப்பட்டவர்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ அதே பேர் யாருக்கு வருது? இயேசுவுக்கு வருது. அப்போ இயேசுனா யாரு? இயேசு கிறிஸ்துனா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? அவர் பாட்டு தனியா உட்கார்ந்து ஆவியில நிரம்பிட்டு இருந்தாரா? அவர் தனியா உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாரா? அல்லது உடம்பெல்லாம் அசைச்சிட்டு இருந்தாரா? அல்லது உருண்டு உருண்டு பிறண்டுட்டு இருந்தாரா? அல்லது சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாரா? அல்லது 12 மணி நேரம் நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? என்ன பண்ணார் இயேசு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ நீங்க நானு நம்ம நினைக்கிறோம், நான் அபிஷேகம் பெற்றனா இல்லையா? நீங்க இயேசுவை பெற்றவர்களா இருந்தால் நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீங்க? அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அபிஷேகத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா, அல்லது அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இங்க சொல்லப்பட்டதெல்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அப்புறம் சிறைப்பட்டவர்களை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். நறுகுண்டவர்களை என்ன பண்ணணும்? குணமாக்கணும். அப்புறம் குருடருக்கு என்ன கொடுக்கணும்? பார்வை கொடுக்கணும். நொறுங்குண்டவர்களை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? பிரசித்தப்படுத்தணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்னா என்னது? இயர் ஆஃப் லார்ட்ஸ் ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷத்துல எல்லா கடனும் என்ன ஆகும்? ரத்து செய்யப்படும். இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? விவசாய கடன்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கடன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சில நேரத்துல தள்ளுபடி பண்ணுவாங்க. அதே மாதிரி 49 வருஷம் கழிச்சு அந்த 50வது வருஷத்துல எல்லாருடைய கடனும் என்ன பண்ணப்படுது? ரத்து செய்யப்படுது. இயர் ஆஃப் ஜூபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டாட்டமான ஒரு நாள். அப்போ இது என்ன வருஷமா? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அனுக்கிரக வருஷம். இயேசு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷம் நமக்கு என்ன வருஷம்? அனுக்கிரக வருஷம். ஒவ்வொரு வருஷத்திலும் நம்முடைய எல்லா பாவங்களும் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க போய் அனுக்கிரக வருஷத்தை ஒருத்தருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நீங்க உங்களை பெரிய பாவி நினைக்காதீங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு உங்களை மன்னிக்க எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். இது யார் செய்ய வேண்டியது? அபிஷேகம் பெற்றவர் செய்ய வேண்டியது. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க?
அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும்னு என்னென்னத்தையோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்றவங்க என்ன பண்ணணுன்றது இயேசு கிறிஸ்துனுடைய வாயால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார், இயேசு சொல்லி இருக்கிறார். இப்போ எதை எடுத்துக்குவீங்க நீங்க சொல்லுங்க? இயேசு தன்னுடைய வாயால சொன்னதை நீங்க என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, நான் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எதற்காக ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறாருன்னா நீங்க ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் அப்படி வச்சிருந்தாரு. அப்போ நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதை தான் நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். செய்வீங்களா? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு சொல்றாரு கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஏசாயா சொன்னதை சொல்றார். எதற்காக அவர் மேல் இருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் செய்யறதுக்காக அவரு இருக்கிறார். இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் செய்யறதுக்காக நமக்குள்ள இருக்கிறார். இதை தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணுமே தவிர வேற எதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய்வதற்காகத்தான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு டைம் இல்லாதனால இன்னொரு ஒரு இதை ஸ்கிப் பண்ணி நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். 1 யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ இங்க என்ன சொல்றாரு, யாரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்தராலே. இங்க பரிசுத்த ஆவின்ற வார்த்தை என்ன பண்ணல, போடப்படவில்லை. சோ பரிசுத்தர் ஆலே என்று இங்க யோவான் சொல்லும் போது அவர் யாரை குறிக்கிறார் அப்படின்னா கர்த்தரை, தேவனை அவர் என்ன பண்ணுகிறார், குறிக்கிறார். அப்போ நீங்க தேவனாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். அப்போ உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறவர் யார்? தேவன், இயேசு. தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், அடையாளப்படுத்தி இருக்கிறார். எதற்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்? சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த சகலத்தை நீங்க என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும், அறிவிக்கணும். இப்ப இந்த அபிஷேகம் பாருங்க, அபிஷேகம் பெற்று சகலத்தை என்ன பண்ணியிருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல அபிஷேகம் பெற்று அப்படின்ற வார்த்தையை யோவான் வித்தியாசமான ஒரு முறையில பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையை இந்த பகுதியில, வேதம் முழுமையில இந்த பகுதியில 2 இடத்துல பெயர் சொல்லாக பயன்படுத்தி இருக்கிறார். பெயர் சொல் அப்படின்னா என்னன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னன்னா அது ஒரு பெயராக குறிப்பிடப்படுகிறது. அபிஷேகம் என்ற வார்த்தை ஒரு செயலாக என்ன பண்ணப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாம் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோம்னா செயல், அதாவது வினை சொல்லாக பயன்படுத்துகிறோம். அபிஷேகம் அப்படின்னா அது ஏதோ செயல் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது செயல் அல்ல, அது ஒரு பெயரை என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. பெயர் என்று சொல்லி வரும்போது அந்த பெயர் சொல் யாரை குறிக்கும் நினைக்கிறீங்க? இயேசுவை குறிக்கக்கூடிய பெயர் சொல். இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன பெயர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பெயர். கிறிஸ்து, மேசியா, அது என்னது, பெயர் சொற்கள். அப்போ பெயர் என்று வரும்போது அது யாரை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. யோவான் இங்க வார்த்தையில விளையாடுறார். என்ன விளையாடுறாருன்னா இங்க அபிஷேகம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவர் இயேசுவையும் என்ன பண்றாரு, குறிக்கிறார். இப்ப பாருங்க, நீங்கள் பரிசுத்தராலே யாரை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றீங்கன்னா யாரை பெற்றிருக்கிறீங்க, இயேசுவை பெற்று சகலத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. இயேசுவை பெற்று எப்படி சகலத்தை அறிந்தீங்க அப்படின்னா இயேசுவை பெற்று அவருடைய போதனையின் மூலமாக நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய போதனை இங்கே கேட்கலன்னா சகலத்தை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நீங்க இயேசுவை பெற்றிருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க அபிஷேகத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்தது வாசிப்போம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள்
நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ இயேசுவை பெற்றவர்கள் எதை அறிந்திருக்கிறீர்கள்? சத்தியத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியம்னா என்ன? உண்மை. அப்போ இயேசுவை நீங்க ஏற்றிருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு உண்மை என்ன பண்ணியிருக்கிறீங்க? அறிஞ்சிருக்கிறீங்க. என்ன உண்மை அறிஞ்சிருக்கிறீங்க? இயேசுதான் தெய்வம். இயேசு இல்லாமல் ஒருவரும் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த உண்மையை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீங்க. இந்த உண்மையை நீங்க யாருக்கு போய் சொல்லணும்? அதனால்தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அபிஷேகத்தை. உங்களை அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். யார் படுத்தி இருக்கிறா? பரிசுத்தராலே நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. எதற்காக? இந்த தெரிந்து கொண்டிருக்கிற சத்தியத்தை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். 26 இருந்து வாசிங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப என்ன பண்றாங்க? உங்களை ஜனங்க என்ன பண்றாங்களாம்? வஞ்சிக்கிறாங்க. என்ன வஞ்சிக்கிறாங்க? எப்படி? சத்தியம் இல்லாததை சத்தியம் என்று உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இப்போ யோவான் காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல அதுதான் நடந்தது. 1ஆம் நூற்றாண்டுல கிரேக்க தத்துவம், என்ன கிரேக்க தத்துவம் அப்படின்னா நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு தத்துவம். அந்த அறிவை முக்கியத்துவப்படுத்துகிற தத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது, ரகசியமான ஒரு அறிவு. இந்த அறிவை பெற்றவர்கள் தான் முழுமையான ரட்சிப்பை என்ன பண்ண முடியும்? பெற முடியும். அது மட்டுமல்ல, இந்த சரீரம் பாவமானது, இந்த சரீரம் மண்ணுக்கு போகக்கூடியது. இந்த சரீரத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த பாவமும் உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணாது? பாதிக்காது. அப்போ உங்க சரீரத்தினால என்ன பண்ணலாம்? என்ன பாவம்னா பண்ணலாம். உங்க ஆத்மாவை என்ன பண்ணாது? ஒன்றும் பண்ணாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சரீரத்தை எப்படி பண்ணணும்னா ஒடுக்கி, சரீரத்தை அடக்கி, கீழ்ப்படுத்தி என்ன பண்ணணும்? வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ 2 விதமான தத்துவங்கள். ஒன்று, உன் சரீரத்தை என்ன பண்ணணும்? ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். இன்னொன்று, உன் சரீரத்தினால நீங்க எதை வேணா என்ன பண்ணலாம்? நீ அனுபவிக்கலாம். எதுவுமே உன் ஆத்மாவை என்ன பண்ணாது? பாதிக்காது. இந்த தத்துவம் எங்க வருது? சபைக்குள்ள வருது. அப்போ அதை தான் இங்கே யோவான் என்ன சொல்றாரு? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? எழுதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் யாரை பெற்றிருக்கிறீர்கள்? அபிஷேகத்தை, இயேசுவை பெற்றிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துடைய போதனை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே வஞ்சிக்கிறவர்களை குறித்து என்ன பண்ணுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் தொடர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இப்போ அவர் யாரு? அவர்னா யார சொல்றாரு? பரிசுத்தர். இயேசுவை சொல்ல இந்த இடத்துல யார சொல்றாரு? பரிசுத்தரை சொல்றாரு. அபிஷேகம் யார சொல்றாரு? இயேசுவையும் இயேசுவினுடைய போதனையையும் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் என்ன இருக்குதான்? நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் சொல்லும்போது யார சொல்றாரு? இயேசுவையும் இயேசுவினுடைய போதனையும் சொல்றாரு. சரி, அது உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்குதான்? நிலைத்திருக்கிறது. அப்புறம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அப்படின்னா என்ன? மத்தவங்க சொல்ற தவறான போதனைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க? கேட்காதீங்க. அத காதுல வாங்கிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அப்புறம் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இயேசுவும் இயேசுவினுடைய போதனையும் சகலத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? போதிக்கிறது. அதனால தவறான போதனைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க? காது கொடுத்து கேட்காதீங்க. எதை மட்டும் கேளுங்க? இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் அதை மட்டும் என்ன பண்ணுங்க? கேளுங்க. அப்புறம் அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு என்ன போதித்திருக்கிறாரோ அந்த போதனையில தான் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். இப்ப நான் கூட ஏதாவது மாத்தி பேசினேன்னா நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி? இயேசு இப்படி சொன்னாரா? இயேசு சொல்லாதது நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
அப்போ யோவான் சொல்றாரு, அந்த காலத்துல அப்படி சொன்னாரு. அதே மாதிரி இந்த காலத்துல என்ன நடக்குது? வேதத்துல இல்லாத காரியங்களை என்ன பண்றாங்க? பொய்யான தவறான போதனைகள், உபதேசங்களை திருச்சபைகளை கொண்டு வராங்க. அந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த வஞ்சகர்களுடைய காரியங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார், அவருடைய போதனை இருக்கிறது. ஆகவே மற்றவர்கள் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுனுடைய போதனையே உங்களுக்கு சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? போதிக்கிறது. அது என்னமாயிருக்கிறது? சத்தியமாயிருக்கிறது. அது என்ன கிடையாது? பொய் கிடையாது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருப்பீர்களாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் யார் மூலமா நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தராலே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே அல்ல, பரிசுத்தராலே என்ன பெற்றிருக்கிறோம்? அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். யாரை? இயேசுவை பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குன்னா என்ன? இயேசு நமக்குள்ள இருக்கிறார், அவருடைய போதனை நமக்குள்ள இருக்குது. அந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த போதனையில நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? இயேசுவுடைய போதனை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். இந்த விதத்துல தான் அபிஷேகம் என்ற வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் அபிஷேகத்துக்கு எதிரானவனா கிடையாது. உங்களுக்குள்ள எனக்குள்ள அபிஷேகம் இருக்குதா? இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன அர்த்தம்? அடையாளம் என்று அர்த்தம். பிதா தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அடையாளப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? ஏதோ ஒன்றை என்ன பண்ணணும்? செய்யணும். என்ன செய்யணும்? அந்த சத்தியத்தை, நாம் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அனுக்கிரக வருஷத்தை என்ன பண்ண வேண்டும்? பிரசித்தப்படுத்த வேண்டும். தரித்திரருக்கு என்ன பண்ண வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களை என்ன பண்ண வேண்டும்? குணமாக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்துவ நமக்குள்ள வச்சிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை வச்சிருக்கிறார், திரியேக தேவன் நமக்குள்ள இருக்கிறார், அவருடைய சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். மற்றவர்கள் நமக்கு போதிக்கிற தவறான போதனைகளை காது கொடுத்து என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. இந்த இயேசு கொடுத்த சத்தியத்திலே அவரிலே நாம் நிலைத்திருந்து அந்த அபிஷேகத்தை கொண்டு மற்றவர்களுக்கு அந்த எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? எல்லாரும் பெற்றிருக்கோம். அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக பெற்றிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்றுவீங்களா? ஒருவேளை இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, புது வருஷத்துல என்ன பண்ணணும்? இல்ல நாளையிலிருந்து இன்னையிலிருந்து என்ன பண்ணுங்க? ஆரம்பிங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அது யார்? இயேசுனுடைய போதனை. அந்த போதனையை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா? ஹல்லேலூயா.